ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பட்ஜெட் 2020ல ப்ரப்போஸ் செய்யப்பட்ட புது இன்கம் டேக்ஸ் ரெஜிமின் கீழே வரக்கூடிய ரிவைஸ்டு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லாப் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து எந்தெந்த வகையில் எந்த மாதிரி மெத்தட்ஸில் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வாலண்டரி பேமெண்ட் பை டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது டேக்ஸ் யார் பே பண்ணுறாங்களோ அவங்களே முன் வந்து கட்டக்கூடிய டேக்ஸ் மெத்தட்ஸ். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ் டேக்ஸ் மற்றும் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். இந்த மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளோ அல்லது சேலரிடாக இல்லாமல் இதர வருமானங்கள் வரக்கூடியவங்க வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் அல்லது செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து மோஸ்ட்லி பே பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டிடிஎஸ். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிடிஎஸ் ஆனது வந்து சில வகையான இன்கம் வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதில் வந்து டேக்ஸை வந்து சோர்ஸ் அமௌண்ட்லேயே டிடெக்ட் பண்ணிட்டு தான் மிச்ச அமௌண்ட்டை நம்ம கைக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட பேங்க்ஸில் இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம், டெபாசிட்ஸ் இதுலலாம் வந்து டிடிஎஸ் வந்து கட் ஆகிடும். அடுத்தது வந்து டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இது வந்து பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து டேக்ஸ் அதில் பே பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ரிவைஸ்டு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அடுத்த வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2020 to 21க்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்கள் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரெஜிம் அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய டேக்ஸ் ஸ்லாப் அண்ட் ரேட்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியும், அல்லது நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. அது எப்போ அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஐடிஆர் ஃபில் பண்ணுறதுக்கு எது டியூ டேட்டோ அதற்கு முன்னாலேயோ அல்லது லாஸ்ட் டேட் அன்னைக்கோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் இருக்குமானால் நீங்கள் வந்து உங்களோட ஒரு டைம் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் உங்களால் உங்கள் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் கேட்டகரி. இவங்க வந்து 60 வயதுக்கும் குறைவாக இருக்கிறவங்க, ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டகரி. இவங்க வந்து 60 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள், ஆனால் 80 வயதுக்கும் குறைவாக இருக்கிறவங்க. இவங்களும் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன்ஸாக இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரெசிடென்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 வயதுக்கும் அதிகமான மிகவும் பழம்பெரும் மூத்த குடிமக்கள். இவங்க வந்து தேர்ட் கேட்டகரி. ஸோ இந்த ஏஜ் பேசிஸில் தான் வந்து நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து கேட்டகரைஸ் செய்யப்படுது. இப்போ நம்ம ரிவைஸ்டு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் பற்றி பார்க்கலாம். பட்ஜெட் 2020ல் வந்து ஒரு புது இன்கம் டேக்ஸ் ரெஜிம் வந்து ப்ரப்போஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த இன்கம் டேக்ஸ் ரெஜிம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2020-21 அமலுக்கு வருது. சரி, நான் முன்னவே சொன்னது போல் அதில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட ரிவைஸ்டு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை வந்து சூஸ் பண்ணலாம், அல்லது இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை வந்து சூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரிவைஸ்டு ஸ்லாப்ல முதல்ல வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரி பார்த்தோம்னா முதல் 2,50,000 வரைக்கும் எந்த டேக்ஸும் வந்து கிடையாது. 2,500,000 5 லட்சம் வரைக்கும் 5% இன்கம் டேக்ஸ். 5,000,000 7,50,000 வரைக்கும் 10%. 7,50,000 10 லட்சம் வரைக்கும் 15%. 10,000 12 லட்சம் வரைக்கும் 20%. 12,000 15 வரைக்கும் 25%. 15 லட்சத்துக்கு மேலே உங்களோட ஒரு ஃபினான்ஷியல் இயரோட இன்கம் இருக்கும்போது 30%. அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தோம்னா முதல் 3 லட்சம் வரைக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது. 3,000 5 லட்சம் வரைக்கும் 5%. 5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இதே டேக்ஸ் ரேட் தான் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தோம்னா முதல் 5 லட்சத்துக்கு வந்து எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் கிடையாது. 5 லட்சத்துக்கு மேலே அகெயின் இதில் வந்து என்ன இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்கோ சேம் ஸ்லாப் வந்து இவங்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் மற்றும் சர்சார்ஜஸ் வந்து இப்போ நடைமுறையில் எவ்வளோ இருக்கோ
அதே அளவு வந்து அப்ளிகபிளா இருக்கும். சரி, நம்ம இந்த வருஷத்தோட அதாவது பழைய டாக்ஸ் ஸ்லாப் பார்த்தோம்னா இதுல வந்து ரொம்ப சிம்பிள் 4 ஸ்லாப்ஸ் தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் வரைக்கும் எந்த டாக்ஸும் இல்ல. இதுலயும் அப்படிதான். சோ 2.5ல இருந்து 5 வரைக்கும் 5%. சோ இந்த 2 ஸ்லாப்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனா 5ல இருந்து 10ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லாப வந்து 2 ஸ்லாபா பிரிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 5ல இருந்து 7.5 வரைக்கும் ஒரு ஸ்லாப், 7.5ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்லாப். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா greater than 10 lakhs வந்து 30% இருக்கக்கூடிய ஸ்லாபை வந்து அகைன் 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்னன்னா 10ல இருந்து 12, 12ல இருந்து 15, greater than 15 lakhs. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 6 லட்சம் ரூபாய் இன்கம் அப்படின்னு வச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த ஸ்லாப்ல 20% பே பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஸ்லாப் வந்து சேம் தான். ஆனா இப்போ இந்த ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா அவர் 10% தான் பே பண்ண போறாரு. சோ அப்படி பார்த்தா இன்கம் டாக்ஸ் வந்து கம்மி தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னு பார்த்தோம்னா புது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல வந்து இன்கம் டாக்ஸ் ரேட்டை வந்து கம்மி பண்ண மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கம்மியாகிறதுனால இந்த டாக்ஸ் ரெஜிமை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நடைமுறையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லா டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸையும் ஆல்மோஸ்ட் நீங்க விடணும். அப்படி இல்லை நீங்க பழைய டாக்ஸ் ஸ்லாபே சூஸ் பண்றீங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய எல்லா டிடக்ஷன்ஸும் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ரிவைஸ்டு டாக்ஸ் ஸ்லாபை எடுத்து புது டாக்ஸ் ரெஜிம்குள்ள என்ட்ரு ஆகணும்னா என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் மற்றும் டிடக்ஷன்ஸை வந்து விடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்டிஏ உங்களோட லீவ் டிராவல் அலோவன்ஸ், கன்வேயன்ஸ், ரீலொகேஷன் அலோவன்ஸ். சில ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வந்து உங்களுக்கு ரீலொகேஷனுக்கு வந்து அலோவன்ஸ் தரப்படுது. அதுதான் இந்த அலோவன்ஸ். சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதாவது நமக்கு ஃப்ளாட்டாக வந்து 50,000 வரைக்கும் வந்து இந்த டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியும் நம்மளால ஈஸியாக. இதை வந்து நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம செக்ஷன் 24 கீழே வந்து டாக்ஸ் டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களோ அதோட மொத்த அமௌண்ட்லேயும் டாக்ஸ் டிடக்ஷன் பெற முடியும். இதையும் நீங்கள் விட வேண்டியது இருக்கும். அடுத்தது ஹவுசிங் ரெண்ட் அலோவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, ஹெல்பர் அலோவன்ஸ், செக்ஷன் 1014 கீழே வரக்கூடிய அதர் ஸ்பெஷல் அலோவன்சஸ். சில ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து டெய்லி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அலோவன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இந்த அலோவன்ஸையும் விட வேண்டியிருக்கும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இது போக சாப்டர் 6A ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டின் கீழே வரக்கூடிய டிடக்ஷன்ஸ். இது ரொம்பவே ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த சாப்டர் 6A இன்கம் டேக்ஸ் ஆக்டின் கீழே என்னென்ன டிடக்ஷன்ஸ் வருதுன்னா செக்ஷன் 80Cயோட டிடக்ஷன்ஸ், செக்ஷன் 80Dயோட டிடக்ஷன், செக்ஷன் 80E மற்றும் பல டிடக்ஷன்ஸ் இருக்கு. இதுல மெயினா பார்த்தோம்னா செக்ஷன் 80Cயை யூஸ் பண்ணி நம்மளால 1,50,000 வரைக்குமான அமௌண்ட்டுக்கு ஈஸியா ஒவ்வொரு வருஷமும் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து பெற முடியும். நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கட் ஆயிடும். அதே போல பார்த்தீங்கன்னா 80D, இந்த 80D ஆனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் கட்டிட்டு இருப்பீங்க. அந்த அமௌண்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் நீங்க வந்து வருஷத்துக்கு 50,000 வரைக்கும் வந்து பெற முடியும். இப்போ இந்த அமௌண்ட்லேயே வந்து உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா 80Dல எந்த ஒரு டாக்ஸ் டிடக்ஷனும் அப்ளிகபிளா இருக்காது. அதே போல 80Eலையும் வந்து எந்த ஒரு டாக்ஸ் டிடக்ஷன்ஸையும் நீங்க பெற முடியாது. ஸோ ஆல்டுகெதராக பார்த்தோம்னா ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் சேலரிட் பீப்புள் எந்தெந்த ஸ்கீம்ஸையும் செக்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி ஓரளவு டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் வந்து பர்சன்டேஜ் குறைவாக இருந்தாலும் இது வந்து கணிசமான தொகையை உங்களோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம்ல வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிடக்ஷனும் கிளைம் ஆகலை அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம அதிகமான இன்கம் டேக்ஸை பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் முன்னவே சொன்னது போல் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணி அதில் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் மறுபடியும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சா நோ கோயிங் பேக். உங்களுக்கு திரும்பி போய் ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை.
இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 87A கீழே வந்து டேக்ஸ் ரிபேட்டை வந்து நம்ம இந்த வருஷம் வந்து அவைல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேக்ஸ் ரிபேட் ஆனது பார்த்தோம்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து 12,500 வரைக்கும் அதிகபட்சமாக கிடைச்சிட்டு இருக்கு. அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 10,000 வரைக்கும் அதிகபட்சம் கிடைச்சிட்டு இருக்கு. இது எந்த கேஸில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டோட்டல் இன்கம் வந்து 5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும்போது ஸோ இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நமக்கு இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் அப்ளிகபிளாக இருக்கும். ஒருத்தர் வந்து 6 லட்சம் ரூபாய் அவரோட வருட வருமானம் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்குமே என்ன டேக்ஸ்ல டிஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பழைய ஸ்லாப்ல வந்து பார்த்தா அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து சப்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ 5,50,000 மிஞ்சும். ஒருவேளை அவருக்கு வட்டி வருமானம், அதாவது அவரோட டெபாசிட்ஸ் மற்றும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேஸ்ல வந்து பார்த்தோம்னா அவரோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் வருது. ஸோ அதுலேருந்து நம்ம செக்ஷன் 80C மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணி அப்ளை பண்ணோம்னாலும் கூட மேக்ஸிமம் பெனிஃபிட் 1,50,000 அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பணத்துக்கு வந்து அவரால் டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். இவரோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்தோம்னா இந்த கேஸில் 4,50,000 ரூபாய் வந்து வருது. அடுத்தது புது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து கிடையாது, ஏன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரே நபர் தான், ஒரே அளவான இன்கம் தான். 2 ஸ்லாப்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ்ல அவருக்கு பார்த்தோம்னா 6,50,000 வந்து அவரோட டோட்டல் இன்கம் வருது. ஏன் கேட்டிங்கன்னா புது ஸ்லாப்ல வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் கிடையாது, அதே போல் செக்ஷன் 80Cயும் கிடையாது. ஸோ எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே வந்து அவைல் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் இவரோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்தோம்னா 6,50,000 வந்து வருது. சரி, இப்போ நம்ம பழைய டேக்ஸ் ஸ்லாப் புது டேக்ஸ் ஸ்லாப் ரெண்டுமே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பழைய டேக்ஸ் ஸ்லாப்ல வந்து இந்த 2 ஸ்லாப்ல தான் வந்து இன்கமே இருக்கு. ஏன்னா இவரோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் வந்து 4,50,000. ஸோ 5 லட்சத்துக்கும் குறைவான 2 ஸ்லாப்ஸ்ல தான் இவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கால்குலேட் ஆகும். புது ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 3 ஸ்லாப்ல இருக்கு. ஏன்னா இவரோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் வந்து 6,50,000 ரூபாய். ஸோ ஃபஸ்ட்டு பழைய ஸ்லாப் படி இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். முதல் 2,50,000க்கு எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. ஸோ அடுத்து 2,500 5 லட்சம்ல இருக்கக்கூடிய ஸ்லாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் இருக்கு. ஸோ 2 லட்சத்துக்கு நம்ம வந்து 5% கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இவரோட மொத்த டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 rupees. அடுத்த கேஸில் வந்து பார்த்தோம்னா முதல் 2,50,000க்கு இவருக்கு எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. அடுத்து 2,500 5 லட்சம் வரைக்கும் இவருக்கு ஃபுல் அமௌண்ட் இருக்கு. ஸோ இவருக்கு வந்து 12,500 ரூபாய் வந்து டேக்ஸ் கேல்குலேட் ஆகும். ஏன்னா இதில் 2.5 லட்சத்துக்கு நம்ம 5% வீதம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா 12,500 ரூபாய் வருது. அடுத்த ஸ்லாப்ல இவருக்கு பார்த்தோம்னா 1,50,000 இருக்கு. ஏன்னா இவரோட மொத்த டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் வந்து 6,50,000. ஸோ 1,50,000க்கு வந்து 10% எடுத்தோம்னா 15,000 ரூபாய். ஸோ இந்த கேஸில் இவரோட டேக்ஸ் வந்து பார்த்தோம்னா 27,500 ரூபாய் வந்து வருது. ஸோ இந்த கேஸில் இவரோட டோட்டல் டேக்ஸ் வந்து பார்த்தோம்னா 27,500 ரூபாய் வருது. பழைய ஸ்லாப்ல வந்து நமக்கு செக்ஷன் 87A வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஏன்னா இவரோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் வந்து 5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது. ஸோ இவரால் 12,500 ரூபாய் வரைக்குமான அதிகபட்சமான டேக்ஸ் ரிபேட்டை வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ இவரோட டேக்ஸ் வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஆனால் புது ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான். பட் இவரோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் வந்து 5 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிறனால இவருக்கு வந்து இந்த 87A வந்து அப்ளிகபிளாக இருக்காது. ஸோ இவர் இந்த ஃபுல் டேக்ஸ் அமௌண்ட்டையும் பே பண்ணணும். ஒரே இன்கம் ஒரே அளவான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா பழைய ஸ்லாப் படி இவருக்கு எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. புது ஸ்லாப் படி இவர் ஓரளவு அதிகமான டேக்ஸை தான் பே பண்ணுறாரு. புது ஸ்லாபாக இருந்தாலும் சரி பழைய ஸ்லாபாக இருந்தாலும் சரி ஓரளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதனால இந்த புது இன்கம் டேக்ஸ் ரெஜிம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லதில்லை அப்படின்னு நினைக்காதீங்க.
சில பேர் வந்து சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஓரளவு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஏடிசி மற்றும் எந்த வகையான டிடக்ஷன் ஸ்கீமில் நம்ம வந்து அவைல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து ஓரளவு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஓரளவு நல்லா பண்ணக்கூடியவர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓல்ட் ஸ்லாப்ஸ் வந்து ப்ரிஃபரபிளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்லாபில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற முடியும். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா ஒருத்தரோட இன்கம் காம்போசிஷன், அதாவது அவங்களோட இன்கமோட பிரேக்கப் எந்த அளவுக்கு இருக்குது, அது போக அவங்க எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் பொறுத்து தான் இவங்களுக்கு வந்து இந்த புது ரெஜிம் வந்து பெனிஃபிஷியலாக இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். இது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணி பழைய ரெஜிம் நல்லதா இல்லை புது ரெஜிம் நல்லதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இஎல்எஸ்எஸ் இந்த மாதிரி டேக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி லாக்இன் ஸ்கீம்ஸை வந்து நம்ம உடனே பிரேக் பண்ண முடியாது. அதே போல் பார்த்தோம்னா நம்மளோட எல்ஐசி மற்றும் லைஃப் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் அதோட அமௌண்ட்டை நம்ம உடனே பிரேக் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து எது ப்ராஃபிட்டபிளான இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இடத்துல இவருக்கு புது ரெஜிமில் கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தோம்னா இவருக்கு கிட்டத்தட்ட 27,500 ரூபாய் வந்து டேக்ஸ் வந்துச்சு. இது மட்டும் இவரோட டேக்ஸ் கிடையாது. இதில் வந்து +4% வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸும் இவருக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இவர் இந்த அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவார். அதே போல் பார்த்தீங்கன்னா டிடிடியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டிவிடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து டிவிடெண்ட்ஸ் உங்கள் கைக்கு வந்த உடனே அது வந்து டேக்ஸபிள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. ஸோ டிவிடெண்ட்ஸ்லேயும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே டேக்ஸ் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. அதே போல் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த சிச்சுவேஷனில் வந்து இந்த புது டேக்ஸ் ரெஜிம் எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் உங்களோட இன்கமோட பிரேக்கப்பையும் உங்களோட ஃபினான்ஷியல் கோலையும் பொறுத்து நீங்கள் வந்து இதை டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவை திரும்ப மாற்றக்கூடிய சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. ஒரு டைம் நீங்கள் டிசைட் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஸ்விட்ச் பேக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக சில பேசிக் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் மூலியமாக தெரியப்படுத்துங்க. இது போல் மேலும் சில வீடியோஸ்க்கு என்னோட சேனல் வர்த்தினி பிரியா ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.